Hi, hello and welcome to School Students Corner. In the video la நம்ம பார்க்க போற topic rocks and its types. So first we can see the definition of rocks. Rocks, the crust is a storehouse of rocks. So we already know that the layers நமக்கு 3 layers இருக்கு. Interiorல core, then next interiorல core இருக்கு, then next mantle and upper layer is crust. upper layer தான் நமக்கு crust. so இந்த upper layer தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா storehouse of rocks. so storehouse of rocks இந்த upper layer தான் நம்ம சொல்றோம். so ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already know lithosphere contains ball of rocks அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். so earth crust is called as rocks. then it may be அது என்னென்ன ஃபார்மேஷன்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it may be hard, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்டா இருக்கலாம், and compact like granite, நார்மலா ஒரு பாலிஷ்டு ஸ்டோன் மாதிரியோ இல்ல நெக்ஸ்ட் லேயர்ல இருக்க மாதிரியும் இருக்கலாம், ஆர் சாஃப்ட் as clay, நம்ம களிமண் பார்த்திருப்போம் இல்லையா அப்படியும் இருக்கலாம், அதாவது அதுல மாய்ஸ்டர் அதிகமா இருக்கலாம். தென் ட்ரை சாண்ட்ஸ், நல்ல வெறும் மணலாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேஷன்னாலும் இந்த ராக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெதரிங் அக்கர் ஆகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ராக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே வரும். வெதரிங் இஸ் நத்திங் பட் நம்ம கிளைமேட் கிடையாது. வெதரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் டீகாம்போசிஷன் ஆஃப் ராக்ஸ். ராக் லேயரில் வந்து சில கண்டிஷன்ஸால், ஃபார் எக்ஸாம்பிள் மழையாக இருக்கட்டும், இல்லை வெயிலாக இருக்கட்டும், இல்லை சால்ட் நேச்சராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீகம்போஸ் பண்ண வைக்கும் நிறைய ஃபார்மேஷனில். ஸோ அப்படி வந்து அதுக்கு பேர் தான் வந்து வெதரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ராக்ஸோட டைப்ஸாக பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா igneous, sedimentary and metamorphic. So there are 3 types of rock: igneous, sedimentary and metamorphic rock. So first we can see about igneous rock. Igneous rock என்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா igneous is a word which is derived from a Latin wordல அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா fire, and it is the interior of the earth contains very hot molten material called magma. Already we had know, நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மேண்டில் குள்ள வந்து மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மோல்டன் ஸ்டேட்ல இருக்க ராக்ஸை வந்து நம்ம மேக்மான்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ இந்த மோல்டன் ஸ்டேட்ல இருக்கிற இந்த மேக்மா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். நம்மளோட அந்த வேல்கனோஸ் பிளாஸ்ட் ஆகி வரும்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி இருக்கிறது வந்து அந்த மோல்டன் ஸ்டேட் ஆகி ரீச் ஆகி கீழே வரும்போது எர்த் சர்ஃபேஸ்க்கு அது வரும்போது we call it as lava. That lava on the surface cools downனா nothing but நம்ம நார்மலா இந்த ஜாகரியை வந்து நம்ம மெல்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் வந்து அது என்னவா இருக்கும், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்தது அது அப்படியே கொஞ்சம் ஃபேன்ல காய விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும், கெட்டியாயிடும் இல்லையா, லைக் சேம் வைஸ். ஸோ அப்போ அதே மாதிரி அந்த நெருப்பு குழம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த லாவா வெளியில வரும்போது அது செட்டில் ஆகி கூல் டவுன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சாலிடிஃபை, அதாவது சாலிட் நேச்சருக்கு வந்துருது. ஸோ அந்த சாலிட் நேச்சருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ராக்ஸ் அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா igneous rock. For example, granite and basalt. These are all the examples for igneous rock. நம்ம வந்து லாவால இருந்து வந்து கூல் டவுன் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உருவாகிற அந்த கற்களை தான் வந்து நம்ம என்னன்னு பாறைகளை தான் என்னன்னு சொல்றோம்னா igneous rocks சொல்றோம். So these igneous rocks are called as primary or mother rocks. Which rock is called as primary or mother rocks னு கேட்டாங்கன்னா igneous rock, because all other rocks are directly or indirectly formed from them. இதுக்கப்புறம் வர மற்ற எல்லா ஸ்டேஜஸும் நேராவோ இல்லை எதிர்மறையாவோ ஆனா கண்டிப்பா இந்த igneous ராக்ஸோட சம்பந்தப்பட்டு இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கும்னு சொல்றாங்க. This is all about igneous rock. Then next is sedimentary rocks. We already know the word sedimentation. அப்படின்னாலே என்ன, செடிமெண்ட்னா வந்து தேங்கி அப்படியே நிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ரிவர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் என்ன ஆயிடும், ஃப்ளோ ஆகுற அந்த பாதையிலே போயிட்டு அந்த மண்ணை வந்து அது என்ன பண்ணி விட்டுட்டு போகும், செட்டில் டவுன் ஆகும் சர்ஃபேஸ்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செடிமெண்ட். ஸோ செடிமெண்டரி ராக்ஸ் இஸ் நத்திங் பட் தீஸ் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் த லாட்டின் வேர்ட் செடிமெண்ட், மீனிங் செட்டில் டவுன் ஆகிறதா செடிமெண்டேஷன் சொல்றோம். ஸோ ரிவர், கிளேஷியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பனிப்பாறைகள்லாம் உருகி அது ஒரு ஃப்ளட்டாக ஃப்ளோ ஆகும் இல்லையா, தட் கம்ஸ் அண்டர் கிளேஷியர்ஸ். அண்ட் விண்ட் கேரி பிட்ஸ் ஆஃப் ராக் அண்ட் சாயில் அண்ட் டெபாசிட் தெம் இன் த லேயர். ஸோ இப்படி இவங்க வந்து ஃப்ளோ ஆகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்ஸையும் சாயிலையும் கொண்டு வந்து இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ மில்லியன் இயர்ஸ் தீஸ் டெபாசிட்ஸ் harden into compact rock and are called sedimentary rocks. இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் பேக்கை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது, ஒரு கெட்டியாக மாறிடுது இல்லையா, ஒரு காம்பேக்டாக மாறிடும், ஹார்டனாக மாறிடும். அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு அந்த பவுடரி ஃபார்மில் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லையும் கிளேஷியர்ஸ்லையும் வந்து ஃப்ளோ ஆகி வர்ற அந்த டெபாசிட் நிறைய மில்லியன் இயர்ஸ் எடுக்கும். அது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த செட்டில் ஆன அந்த சாயில் தான் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹார்டன் அண்ட் ஃபார்ம்ட் அஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்றாங்க. The bodies of the plants and animals that fall on the deposit get embedded into the layer and form fossils. ஃபாசில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்கானிசமோ லிவிங் ஆர்கானிசமோ வந்து எர்த் சர்ஃபேஸில் டீகம்போஸ் ஆகி அதுலேயே வந்து எம்பர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஃபாசில்ஸ். ஸோ அப்படிதான் வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸோ பிளான்ஸோ வந்து இந்த செடிமெண்டேஷன் நடக்கும் போது, அதாவது இந்த மில்லியன் இயர்ஸ் எடுக்குது இல்லையா அந்த டெபாசிஷன் ராக்கா மாறுறதுக்கு, அந்த டைம் பீரியட்ல ஏதாவது வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து இட் இஸ் எம்பர்டட்னா அது கூட இணையறது தான். So it is embedded and formed as the one of the layer in sedimentary rocks. So here sandstone, limestone, chalk, gypsum, coal and conglomerate are examples of sedimentary rocks. Then next is metamorphic rocks. This is the third type. The term metamorphic na enna change in form. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம்ல இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முக்கு மாறுறது தான் மெட்டமார்பிக். அண்ட் திஸ் இஸ் த வேர்ட் derived ஃப்ரம் மெட்டமார்போசிஸ் அண்ட் விச் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெட்டமார்பிக்னு சொல்றோம். ஏன் சேஞ்ச்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் இக்னியஸ் ஆர் செடிமெண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு ட்ராக் டைப்ஸும் நமக்கு எப்படி உருவாச்சுன்னு நம்ம சொன்னோம். ஒன்று வந்து லாவா கூல் டவுன் ஆகினதுனால உருவாச்சு. அனதர் ஒன் இஸ் அந்த சாயில்ஸ் சின்ன சின்ன ராக் பார்ட்டிகல்ஸும் வந்து செடிமெண்ட் ஆகி செட்டில் ஆனதுனால உருவாச்சுன்னு சொன்னோம். ஸோ தீஸ் ஆர் சப்ஜெக்டட் டு எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியான உருவாகின ராக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, அதிகமான சூடுத்தன்மையும் தென் ப்ரெஷர் அழுத்தத்தாலையும் என்ன ஆகும்னு பார்த்தா தே அண்டர்கோ அ கம்ப்ளீட் சேஞ்ச் இன் தியர் ஃபார்ம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ உருவான அப்போ இருக்கிற அந்த விதம், ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் அது சாஃப்டான ஒரு ராக்காக இருக்கலாம். அது வந்து என்ன ஆகும், ரொம்ப நாள் வெயில்ல இருந்து இல்லை தண்ணி உப்பு தண்ணி பட்டு என்ன ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்கே என்ன ஆகும், மாறும். ஸோ அப்போ சேஞ்ச் அங்கே அக்கர் ஆகும். ஸோ அந்த டைமை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி ராக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கிரானைட் மே பி டிரான்ஸ்ஃபர்டு டு க்னிஸ், பசால்ட் டு schist, limestone to marble and sandstone to quartzite. So what is they are coming to say here is change of form the metamorphic rocks ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இக்னியஸ் ராக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் அண்ட் பசால்ட், லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் எல்லாமே. ஸோ அதோட ஸ்டேஜ்லேருந்து, அதாவது பேரண்ட் ராக்லேருந்து மறுபடியும் அது ஒரு மெட்டமார்பிக் ராக் சேஞ்ச் அக்கர் ஆகும் போது கிரானைட்டாக இருக்கிறது வந்து க்னிஸாகவும், பசால்ட்டாக இருக்கிறது வந்து ஷிஸ்டாகவும், லைம்ஸ்டோன் மார்பிளாகவும், சாண்ட்ஸ்டோன் குவார்ட்டர்சைட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் ராக் சைக்கிளை பற்றி பார்ப்போம். The rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transformed from one form to another. அதாவது ஒரு ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு ஃபார்மேஷனுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. See here, this is the crust. ஓகேவா? இதுதான் வந்து crust. ஸோ இந்த க்ரஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வி நோ க்ரஸ்டோட இன்டெப்த்தில் வந்து நமக்கு அந்த வால்கானிக் எரப்ஷன் உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் போது என்ன ஆகும்னா மேக்மா விச் இஸ் இன் மோல்டன் ஸ்டேட், அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிளாஸ்ட் டுவர்ட்ஸ், அதாவது அப்வர்டாக வந்து மறுபடியும் அது எர்த் சர்ஃபேஸில் என்ன ஆகுது, லிஃப்ட் டவுன் ஆகுது. ஸோ அப்போ அது லிஃப்ட் டவுன் ஆகும்போது அட்மாஸ்பியர் அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் லெட் டு
கூல்டு. ஸோ ப்ரெஷர் வந்து என்ன பண்ணணும்னா கூல் டவுன் ஆகும். ஸோ கூல் டவுன் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ். ஸோ இக்னியஸ் ராக்ஸ் வந்து இந்த மேக்மா வந்து கூல் டவுன் ஆகுறதால கிடைக்கிறது தான் இந்த இக்னியஸ் ராக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே இந்த வெதரிங் அண்ட் எரோஷன் அக்கர் ஆகும் அந்த இக்னியஸ் ராக்ஸில். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெபாசிட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின் அக்கர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், அந்த அங்கே இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், அது டவுன்வர்ட்ஸாக இருக்கிற சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும் போது ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் உருவாகும். ஸோ அதாவது செட்டில் டவுன் ஆகும் அந்த ராக்ஸ் அண்ட் சாயில். ஸோ அந்த செட்டில் டவுன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறிடும். ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும்போது வேற ஏதாவது வந்து ஃபாசில்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே அது கூட எம்பர்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பரியல் அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து அது மெட்டமார்பிக் ராக்ஸாக சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் மே கம் ஸ்லோலி அப்லிஃப்டட், மேல் நோக்கி நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்தாலும் வரலாம். அதே மாதிரி இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸாக இருக்கும் போதும் அது மேல் நோக்கி வந்துச்சுன்னா we can see that sedimentary rocks. அதே மாதிரி மெட்டமார்பிக் மேல் நோக்கி வந்துச்சு அப்படின்னா we can see the metamorphic rocks in the crust. அதே வந்து அது வரல, அது வந்து பரியல் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மறுபடியும் அதோட செயின் அதோட சைக்கிள் என்ன ஆகும்னா மெல்ட் அகெயின். அந்த மெட்டமார்பிக் ராக் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகி மெல்ட் ஆகும், மறுபடியும் அது மேக்மாவாக மாறும். அந்த மேக்மா என்ன பண்ணும், மறுபடியும் அது என்ன ஆகும், லாவாவாக வரும். ஸோ அப்போ இதோட சைக்கிள் என்ன ஆகுது, கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு. So this is they are coming to say here, and so only we are saying igneous as a parent or primary rocks. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.